தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். ஓபிஎஸ் தலையில் இடியை இறக்கிய முக்கிய தலைவர், அதிர்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு தலைவர்களும் பம்பரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கெல்லாம் விதிவிலக்கு நாங்கள் என சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் மட்டும் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் மட்டும் சரியாக பயன்படுத்தி இருந்தால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது வைத்திருந்தாலும் 10 to 15 தொகுதிகள் வரைக்கும் வாங்கியிருக்கும். இல்லை என்றால் புதிய ஒரு கட்சியை ஓபிஎஸ் மட்டும் ஆரம்பித்திருந்தால் இந்நேரம் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாடு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. எதையும் செய்யாமல் பாஜக பார்த்து கொள்ளும் என சொல்லி பாஜகவை விட்டு வெளியேறி அதிமுகவில் நான் இணைய போகிறேன், நான் அதிமுகவில் மட்டும்தான் இணைவேன், எடப்பாடி பழனிசாமி ஒழித்தே தீர்வேன் என சொல்லிக்கொண்டு கங்கணம் கட்டி கொண்டதன் காரணமாகத்தான் தற்சமயம் ஓபிஎஸ் நடுத்தெருவில் நட்டாற்றிலே விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல. நமது வைத்திலிங்கம் முதற்கொண்டு புகழேந்தி வரைக்கும் அனைவருமே ஓபிஎஸ் இருந்து வெளியேறிட்டாங்க. அதே போல ஓபிஎஸ் மூலம் நியமிக்கப்பட்டு மாவட்ட செயலர் அனைவருமே அதிமுகவின் பக்கம் போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்று வரைக்கும் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என சொன்னார் ஓபிஎஸ். ஆனால் இன்று தை மாதமே முடிந்து விட்டது. இன்றும் செய்தியாளர் சந்திப்பிலே பொறுத்திருந்து பாருங்கள் என வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்க்கு அரசியல் ஆலோசகராக இருந்தவர் தான் நமது பண்டுட்டி ராமச்சந்திரன். இந்த பண்டுட்டி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே அதிமுக, திமுக போன்ற கட்சிகளில் இருந்தார். அதன் பின்பு புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சியை தேமுதிகவோடு இணைத்து 2001 ஜெயலலிதா இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக கருதப்பட்டார். இவருடைய கட்சியை தேமுதிகவோடு இணைத்துக் கொண்டார். இப்ப மறுபடியும் நமது புதிதாக, அதாவது பண்டுட்டி ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் களத்தின் மூத்த தலைவர்கள் ஒருவரான பண்டுட்டி ராமச்சந்திரன் பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலே அரசியல் ஆலோசகர் பொறுப்பில் இருந்து விலகி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களாக ஓபிஎஸ் அணியின் செயல்பாடுகள் சுணக்கம் நிலவுவதாலும் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவுகளில் தெளிவான நிலைப்பாடு இல்லாததாலும் அவர் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்க அவர் திட்டமிட்டிருக்கிறாராம். இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட வரும் பிப்ரவரி 19 இன்றைய தினம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்கள் சந்திக்க உள்ளதாக செய்திகள் என்பது தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரிலே பண்டுட்டி ராமச்சந்திரன் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க இருப்பதாகவும் தற்சமயம் தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. பண்டுட்டி ராமச்சந்திரன் எல்லாம் தற்சமயம் கட்சிகளை ஆரம்பிக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் மட்டும் கட்சிகளை ஆரம்பிப்பதற்கு ஓபிஎஸ் இடம் எதுவும் இல்லை என்று தற்போது அவருடைய ஆதரவாளர்கள் அனைவருமே மாற்று கட்சியை தேடி போக ஆரம்பிச்சிட்டார். புதிய கட்சியை மட்டும் ஓபிஎஸ் ஆரம்பித்திருந்தால் கண்டிப்பாக ஓபிஎஸ் பின்னால் இன்னும் பல ஆயிரம் தொண்டர்கள் என்பது இருந்திருப்பார்கள், பல முக்கியமான தலைவர்கள் இருந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்ல அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.